வணக்கம். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து இன்றைய தினம் சென்னையில் கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த கட்சி பிரதிநிதிகளும் பங்கேற்கிறார்கள். ஆனால் முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தை ஒரு முக்கிய கட்சி புறக்கணிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அந்த முக்கிய கட்சி எது, என்ன காரணத்தால் புறக்கணிக்கிறார்கள் என்பது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். நமது நாட்டில் உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பாக தொகுதி மறுசீரமைப்பை மத்திய அரசு செய்ய உள்ளது. இதன் மூலம் தற்போதுள்ள 543 தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இருப்பினும் இந்த தொகுதி மறுசீரமைப்பை மக்கள் தொகை அடிப்படையில் செய்தால் அது தென் மாநிலங்களுக்கு பிரச்சனையாக அமையும் என திமுக தரப்பு கூறுகிறது. இது தொடர்பாக அனைத்து கட்சிகளின் கருத்துக்களை கேட்க அனைத்து கட்சி கூட்டம் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் இதற்கான கூட்டம் இன்று நடைபெறுகிறது. காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நடைபெறும் இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள். குறிப்பாக 7 மாநில முதல்வர்களுக்கு நேரடியாக அழைப்பு விடுக்கப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் கேரளா, தெலுங்கானா மற்றும் பஞ்சாப் மாநில முதல்வர்கள் நேரடியாக இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். இதற்காக அவர்கள் சென்னை வந்துவிட்டனர். கர்நாடகா சார்பில் அம்மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார். மேலும் ஆந்திராவில் உள்ள பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சியும் இதில் பங்கேற்கிறது. ஜனசேனா கட்சி இப்போது ஆந்திராவில் தெலுங்கு தேசம் மற்றும் பாஜக கூட்டணியில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் இந்த கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் மம்தா அல்லது அவரது கட்சி பிரதிநிதி யாராவது பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் நேற்று இரவு வரை எந்த ஒரு பிரதிநிதியும் சென்னைக்கு வரவில்லை. இதனால் மம்தா பானர்ஜி இந்த கூட்டத்தை புறக்கணித்துள்ளதாகவே தெரிகிறது. மேற்கு வங்கத்திற்கும் தமிழ்நாட்டை போலவே அடுத்த ஆண்டுதான் சட்டசபை தேர்தல் நடக்கிறது. அங்கு வாக்காளர் பலருக்கு ஒரே மாதிரி வாக்காளர் அடையாள அட்டை எண் இருப்பதாக புகார்கள் எழுந்துள்ளது. இந்த விவகாரத்தை பெரிதாக எழுப்பும் மம்தா பானர்ஜி தேர்தல் ஆணையத்திடம் இது குறித்து கேள்வி எழுப்பி வருகிறார். இந்த சூழலில் தொகுதி மறுசீரமைப்பு என வேறு விஷயங்கள் குறித்து பேசினால் அது சரிபட்டு வராது என மம்தா கருதுவதாக தெரிகிறது. இதன் காரணமாகவே இன்று நடைபெறும் தொகுதி மறுசீரமைப்பு குறித்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம் என்ற முடிவை அவர் எடுத்திருக்கலாம் என கூறப்படுகிறது.